செய்திகள். கடந்த 25 நாட்களில் பொறியியல் கலந்தாய்விற்கு 2,74,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரம்மாண்ட ரோட் ஷோவில் கலந்து கொண்டார். தமிழ்நாட்டில் இயல்பை விட கோடை மழை 97% அதிகம் பெய்ததாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை சென்றடைந்தார். தமிழகத்தில் பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றியவர்கள் இன்று ஒரே நாளில் 8,144 பேர் பணி ஓய்வு பெற்றனர். அம்பையில் 6,754 பயனாளிகளுக்கு 12,000 கோடி ரூபாயில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா ஜூலை 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. திருவண்ணாமலை சண்முகா தொழிற்சாலை கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 317 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. ஒரக்கடத்தில் 12,870 கோடியில் புதிய ஐபோன் ஆலை அமைப்பதற்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 112 அடியை எட்டியுள்ள நிலையில் டெல்டா பாசனத்திற்காக வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தண்ணீர் திறந்துவிட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. IPL கிரிக்கெட்டில் 38 பந்துகளில் சதம் அடித்து சாதனை படைத்த இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி அவர்கள் தனது குடும்பத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கேரளாவில் விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்து பொருட்களின் நகர்வுகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் இன்றும் நாளையும் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. நகை கடன்களுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் தொற்று பரவலை தடுக்க பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிய தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திரைப்படங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளால் வசூலிக்கப்படும் கேளிக்கை வரி 8%லிருந்து 4% குறைத்து அரசு ஆணையிட்டுள்ளது. வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பேருந்துகளில் பயணிக்க மாணவர்கள் பழைய பஸ் பாஸை பயன்படுத்தலாம் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நகை கடன்களுக்கான விதிகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு ஒன்றிய நிதி அமைச்சகம் பரிந்துரை செய்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூன் 9ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6,500 அங்கன்வாடி மையங்கள் ஸ்மார்ட் அங்கன்வாடி மையங்களாக மாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மீன் உணவு திருவிழா 2025 தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் வருகையொட்டி மதுரையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் பரிசு வழங்கி பாராட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பேரூராட்சி பதவிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தொடர் மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் 5வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரியில் கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியான மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று குன்னூர் காட்டேரி பூங்காவில் துவங்க உள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 71,360 ரூபாய்க்கும், அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராம் 111 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி அன்று அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் IPL 2025ஆம் ஆண்டின் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அவர்களின் தலைமையில் 7வது மாநில நிதி ஆணையம் அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுருளி அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் 4வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்தில் சேலம், கரூர், திண்டுக்கல் இடையிலான இருவழிப்பாதை திட்டத்திற்கு நடப்பாண்டு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 அரசு சேவைகளை எளிதாக்கும் எளிமை ஆளுமை திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் திருச்செங்கோடு, பழனி, குன்றத்தூர் உட்பட 11 நகராட்சிகளின் தரத்தை உயர்த்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
தமிழகத்தில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அடிப்படை ஊதியத்தில் 6% ஊதிய உயர்வு வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 525 கோடி ரூபாயில் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் பேருந்திற்கான கட்டண உயர்வு குறித்து மக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்று போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகை கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொண்டு வரும் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளை பாதிக்காது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் 5 நாட்கள் நடைபெறும் குமரி கலை விழா தொடங்கியது. வருகின்ற ஜூன் 7ஆம் தேதி பக்ரீத் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் அன்றைய தினம் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். கொச்சியில் கப்பல் விபத்தால் தமிழக கடலோரங்களில் ஆபத்தான பொருட்கள் கரை ஒதுங்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் மீண்டும் ஜூன் 2ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் மாணவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கு வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் நவீன மீன் மார்க்கெட் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். சென்னையில் ரயில் பராமரிப்பு பணியின் காரணமாக ஜூன் 1ஆம் தேதி மின்சார ரயில் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 4927 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் 210 கோடியில் தொழில் பூங்கா அமைக்க இருப்பதாக பனட்டோனி இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சிறிய தயாரிப்பு நிறுவனங்கள் மீண்டும் செயல்படுவதால் நோட்டு புத்தகங்களின் விலை 8 முதல் 20 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவை தேர்தலுக்கான மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளராக அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்களை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பயணிகளின் கூட்ட நெரிசல் காரணமாக தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் செல்லும் திருவனந்தபுரம் வடக்கு பகுதிகளுக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சேவையை தெற்கு ரயில்வே நீட்டித்துள்ளது. இந்தியாவில் உள்ளூரிலேயே தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க அம்மாவட்ட ஆட்சியருக்கு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பரிந்துரை வழங்கியுள்ளார். அக்னி நட்சத்திரம் நேற்றுடன் நிறைவடைந்ததையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் சுவாமிக்கு 1008 கலசாபிஷேகம் நடைபெற்றது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.